இப்போ நீங்க குடல் பத்தி பேசும்போது நமக்கு காமனா பசங்க சொல்றது வயிறு பத்தி பேசும்போது ஸ்கூலுக்கு போற நினைச்சா வயிறு வலின்னு சொல்றாங்க, வீட்டுக்கு வந்தா வயிறு வலின்னு சொல்றாங்க, சாப்பாடு ஊட்டினா வயிறு வலி சொல்றாங்க, சாப்பாடு நிறைய சாப்பிட்டாலும் வயிறு வலின்னு சொல்றாங்க. இந்த வயிறு வலி எப்படியாவது சரி பண்றது? ஏதாவது நீங்க குடல் டாக்டரா கொஞ்சம் கைட்லைன்ஸ் கொடுங்க சார் எங்க பேரண்ட்ஸ்க்கு. எப்போ டாக்டர் பார்க்கணும், எப்போ பார்க்க கூடாது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். அஸ் அ பீடியாட்ரிஷியன் உங்களுக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும். ஓபிக்கு வர 100 பேஷண்ட்ல குறைஞ்சது ஒரு 60-70 குழந்தைங்களுக்கு இந்த வயிறு வலி பிரச்சனை ஒன்று அப்போ இருந்திருக்கும், இல்லை இதுக்கு முன்னாடி இருந்துட்டே இருந்திருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த குழந்தைகளுக்கான வயிறு வலி பிரச்சனைங்கிறதுக்கான காரணங்கிறது நிறைய இருக்கு. இதுல சில பேர் என்ன நினைப்பாங்க, குழந்தைங்க வந்து பொய் சொல்றாங்க அப்படின்னு சில பேரண்ட்ஸ் நினைப்பாங்க. இல்ல டாக்டர் கரெக்டா ஸ்கூல் போற டைம்ல தான் வயிறு வலிக்குதுன்றான், இல்ல என் பாப்பா கரெக்டா எக்ஸாமுக்கு முதல் நாள் கரெக்டா வயிறு வலி சொல்லிடுவாங்க, எக்ஸாம் சொல்லுவாங்க, சாப்பிடும் போது தான் கரெக்டா சாப்பாடு பிசையும் போது தான் எனக்கு வயிறு வலிக்குதுன்னு சொல்றாங்க, அவ பொய் சொல்றான்னு எனக்கு டவுட்டா இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து பொய் சொல்றாங்க அப்படின்னு எடுத்துக்க முடியாது. இதை வந்து சம்டைம்ஸ் சில குழந்தைங்க ஸ்ட்ரெஸ் ரிலேட்டடா கூட இருக்கும். இதை ஃபங்க்ஷனல் அப்டாமினல் பெயின்னு சொல்லுவோம். சம்டைம்ஸ் இப்ப அடல்ட் ரொம்ப அவங்க பயப்படும் பொழுது வயிறு வலியா ஃபீல் ஆகும். அடல்ட்டுக்கு எப்படி இப்ப நமக்கு இப்ப உங்களுக்கோ இல்ல எனக்கோ நமக்கு ரொம்ப வேலைப்பளு இருக்கும்போது ஒரு தலைவலி வரும், அந்த மாதிரி குழந்தைங்களுக்கும் ஒரு அதிகமான ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது பல பேருக்கு இந்த வயிறு வலி வரும். இது அந்த ஃபங்க்ஷனல் அப்டாமன் பெயின் தானா, இல்ல உண்மையான வேற காரணங்கள் நிறைய இருக்கலாம். இப்போ சில குழந்தைங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருந்தா வயிறு வலி இருக்கலாம், சில குழந்தைங்களுக்கு அப்பெண்டிக்ஸ் ப்ராப்ளம், அப்பெண்டிக்ஸ் வீக்கமா இருந்தா வயிறு வலி இருக்கலாம், கணைய வீக்கம் பான்கிரேட்டைட்டிஸ் இருந்தா வயிறு வலி இருக்கலாம், சிம்பிள் கேஸ்ட்ரோஎன்ட்ரைட்டிஸ் அதாவது ஒரு உணவு சாப்பிட்டு அந்த உணவு சேரல அதனால ஒரு இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னா அதனால கூட வயிறு வலி இருக்கலாம். ஸோ இதுல எந்த காரணம் அப்படிங்கறத தான் நம்ம கண்டறியணும். அதை கண்டறிஞ்சு நம்ம அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா நம்ம அதை ட்ரீட் பண்ணாதான் அந்த குழந்தைங்க இம்ப்ரூவ் ஆவாங்க. ஸோ அப்போ வயிறு வலின்னு சொன்னா லேசா விடாம எதனால வலிக்குன்னு கண்டுபிடிச்சு முதல் ஸ்ட்ரெஸ்னா அவங்க என்ன ஸ்ட்ரெஸ் சரி பண்ணணும், இல்ல உடம்புல ஏதாவது பிரச்சனை உடம்பு பிரச்சனை சரிப்பட்டா வயிறு வலி வராம பண்ணிடலாம்.